ஹலோ, பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. 10 மாதங்கள் கருவிலே தேவன் நம்மை சுமக்குகிறதை போல நம்மை சுமந்து கொண்டு வந்தார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு 10 மாதங்கள் கடந்து போயிருக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம் 10 மாதங்கள் கடந்து போய்விட்டது, இன்னும் 2 மாதம் தானே இருக்குது, இந்த 2 மாதத்தில் ஏதாவது நடக்குமா, ஏதாவது ஆச்சரியங்கள் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, நான் எதிர்பார்த்தது இந்த வருஷத்தில் நடக்கவில்லை என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையின் உண்மை தன்மை, அவருடைய அதிகாரம் இன்றைக்கும் நிலைத்ததாகவே இருக்கிறது. இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்தி நாம் எதிர்பார்க்கதை விட அதிகமாகவே கர்த்தர் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் பெரிதாய் எதிர்பாருங்கள். கர்த்தர் எனக்கு அதிசயங்களை செய்வார், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தருடைய கரம் மகிமையானவைகளை செய்யும் என்று சொல்லி அவருக்கு மகா பெரிய புயம் இருக்கிறது, வல்லமையான கரம் இருக்கிறது. That's the ability of God to make miracles. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் எதிர்பாருங்கள், உடைய நன்மையை வாஞ்சியுங்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் என்னை ஆச்சரியமான விதத்தில் நடத்துவார். நான் விரும்புவதை பார்க்கிலும், நான் எண்ணுகிறதை பார்க்கிலும் கர்த்தர் ஆச்சரியமாய் என்னை நடத்தி தம்முடைய நாமத்தை கனப்படுத்துவார். நம் வசனத்திலே வாசிக்கிறோம், சங்கீதம் 89:13, உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது என்று சொல்லி அவர் தம்முடைய கரத்தின் கிரிகைகளை உங்களை காண செய்வார். இந்த மாதத்தில் நீங்கள் அவருடைய கரத்தின் கிரிகைகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த 10 மாதங்கள் எங்களோடு கூட நீர் இருந்தீரே, எங்களை கண்மணி போல நீர் சுமந்து கொண்டு வந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமானதாக இருக்க போகிறது. கர்த்தருடைய கரம் குறுகவில்லை, அவருக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. இந்த மாதத்தில் நீர் பெரிய காரியங்கள் செய்வீர் என்று சொல்லி உடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உடைய பிள்ளைகள் யாவருக்கும் உடைய மகா பெரிய தயவையும் கிருபையும் நீர் வெளிப்படுத்துவீராக. உடைய பாதப்படியிலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.